Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 534 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஹச்சியை நோக்கி ஏகப்பட்ட அம்ப விட்டு அது அவன் மேல போய் சுருகி அவனை கதற விட்டானுங்கல்ல. அவன் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அம்புட்டு வருமே இங்க ஆடி போயிருவானுங்க. ஆஹா, வெரைட்டி போட்டு தள்ளுறானே விளங்காதவன். இவனோட ஒரு கையில 2 மார்க் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 கையினா அட் டைம்ல 4 பேர்த்த லாக் பண்ணலாம். ஆனா ஒரு கையில மட்டும் அவன் கிளவுஸ போட்டுக்கிட்டு 10 வருஷமா அதை கழுவவே இல்லை. ஏன்னா அதுதான் மெர்மைட் பிரின்சஸ் தொட்ட கை. அந்த கையை வச்சு தெரியாம கூட வேற யாரையாச்சும் தொட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அது அவங்கள மார்க் பண்ணிரும். அப்புறம் அவன் இஷ்டத்துக்கு கண்டதெல்லாம் தூக்கிட்டு அவன் மேல எரிய முடியாதுல்ல. அதுக்காக சேஃப்டியா கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கைய கூட கழுவாம அப்படியே பத்திரமா வச்சிருக்கான். அவன் நரகத்துக்கே போனாலும் சரி, நான் எதை தூக்கிட்டு வீசினாலும் அது அவகிட்ட போய் சேர்ந்துரும். இது தாண்டா என்னோட பவர் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே அவன் அல்ல கைகளும் சேர்த்து பில்டப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வழக்கமா இருக்கிறதானே. இந்த பவரை வச்சு இவன் யாருன்னு கூட தெரியாம ஏன் அந்த நெப்டியூன் ஆர்மி கிட்ட சிக்காமையே அவங்க எல்லாத்தையும் போட்டு தரலாம்ல. அதுக்கப்புறம் அந்த ஹோடி ஜான்ஸ் அங்க இருக்க ஹியூமன் பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே மிரட்டுவான். நீங்க டெக்கனோட பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க தானே. நீங்க இப்படி கொடூரமா சாகாம இருக்கணும்னா நாங்க கொடுக்கிற ஃபர்ஸ்ட் மிஷனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். இல்லன்னா இதை விட கொடூரமா கொள்ளுவோன்னு சொல்லி அவன் பிளான் என்னன்னு சொல்லுவான். இவங்க அந்த யூகு பேலஸ்குள்ள என்டர் ஆகணும். அதுக்குள்ள போகணும்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும், இல்லன்னா போக முடியாது. ஆனா 10 வருஷமா வேண்டா டக்கன் மட்டும் அவனோட ஆயுதத்தை அசால்ட்டா உள்ள அனுப்பிட்டு இருக்கான். இப்ப அப்படித்தான் இங்க இருக்க பைரட்ஸுங்க எல்லாருமே உள்ள போறானுங்க. அதாவது வேண்டா டக்கன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வீசுவான். இவங்க நேரா அந்த மெர்மைடு பிரின்சஸோட பேலஸ்க்கு போய் சேருவாங்க. ஆக்சுவலா அது சாதாரண இடம்ல பயங்கர திக்கான வால். சொல்ல போனா கொஞ்சம் அடி பலமா தான் இருக்கும். அப்படி போனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து அவனை கேட்டை ஓபன் பண்ணி விடணும். அப்படி பண்ணியாச்சுன்னா இவனை உள்ள வந்துடலாம்ல. இதுதான் அவங்களோட டியூட்டி. அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவானுங்க. யோ, நீங்க வீசுற போர்ஸுக்கு நாங்க அந்த வாளை போய் அடிச்சு விழுந்தோம்னா செத்துருவோமே, அப்புறம் எங்கத்த வாளை ஓபன் பண்றது, எல்லாத்துக்குமே பாலு தான். இத சொன்னா அதனால தாண்டா நான் ஹியூமன்ஸ் அனுப்புறேன். ஏன்னா அவங்களோட லைஃப் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா முக்கியம் இல்லையாமா. சொல்ல போனா நீங்க எல்லாம் இங்க இருக்க அடிமைகளை விட கேவலமானவங்க. அப்படி யாரு போய் அந்த செவுத்துல முட்டி உயிரோட இருக்கிறாங்களோ அவங்க நான் சொன்ன டியூட்டியை ஒழுங்கா பண்ணிருங்க. அப்படி மட்டும் பண்ணி கேட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டுருவானாமா. இல்ல பண்ண முடியாது, நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னா இப்பவே அந்த பபுல விட்டு தூக்கிட்டு வீசிடுவானாமா. யோசிச்சு பாருங்க, 10,000 மீட்டர் கடலுக்கு அடியில இருக்காங்க. பபுல விட்டெல்லாம் வெளியே போனாங்கன்னா பிரஷர்லயே செத்து போயிருவாங்க. அப்படின்னா இப்போதைக்கு அவனுக்கு சொல்றத கேட்கறத தவிர வேற வழியே இல்ல. சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஒருத்தரையா தூக்கி வீசுவான். இப்படி வீசிதான் எல்லாருமே அங்க வந்து சேர்ந்திருப்பானுங்க. ஃபிஷ்மேனோட புது வரலாறு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. யாராலையுமே இந்த நாளை கண்டிப்பா மறக்கவே முடியாது. இன்னைக்குதான் யூகு கிங்டம் இவனை கான்குவர் பண்ண போறானுங்க. அதுதான் ஹோடி ஜோன்ஸோட எய்ம். ஆனா வேண்டா டக்கனுக்கு மெர்மைடு பிரின்சஸ் தான் வேணும். அதனால உன்னை தேடி நான் வரேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம புரூக்க காட்டுறாங்க. அவன் அந்த சீஹார்ஸ தூக்கிட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். என்னன்னா பின்னாடி அந்த வேண்டா டக்கன் தூக்கி வீசினானே பைரட்ஸுங்க அவனுங்க எல்லாம் அட்டாக் பண்ண வேகமா வந்துட்டு இருக்கானுங்க. சீஹார்ஸுக்கு ஒரே பதட்டம். ஏன்னா அவங்களோட மெர்மைட் பிரின்சஸ் உள்ள இல்ல. இந்த மேட்டரை உடனே கிங் கிட்ட சொல்லி ஆகணும். அதே நேரம் பின்னாடி பார்த்தா அவனுங்க புலம்பிக்கிட்டே வருவானுங்க. நாங்க எப்படியாச்சும் உங்களை கொன்னே ஆகணும், இல்லன்னா ஹோடி எங்களை கொன்றுவான், நில்லுங்க செத்துருங்கன்னு சொல்லி கத்தியோட ஓடி வருவானுங்க. செம காமெடியா இருக்கும். இங்க நம்ம சாப்பர் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இருந்தால அங்க சஞ்சீவ் வந்து நின்னுட்டு எல்லாத்திட்டையும் ஒரு கேள்வி கேட்பான். நிஜமாவே யூகு பேலஸ்ல மெர்மைட் பிரின்சஸ் இருக்காங்களான்னு. ஆமா இருக்காங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன கொன்னாலும் பரவாயில்ல நாங்க போறேன்பா. சாப்பர் பச்சையா திட்டுவான். இவன் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டான் போலேன்னு. மெர்மைட் பிரின்சஸ் அசிங்கமா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அழகா இருந்தா நம்மளால தான் செத்துருவானே. உடனே அவங்க கிட்டயே கேட்பான் அவங்க அழகா இருப்பாங்களா எப்படின்னு. இவங்க யாரும் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாமா. உடனே சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னு நான் நினைச்சது கரெக்ட், வாங்க எல்லாரும் ஒன்னா போலாம், என்ன யூகு பேலஸ்க்கு கூட்டு போங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். அவனுக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இப்ப பிரின்சஸ் இருக்காங்கன்னு சொன்ன உடனே வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானே லூசு பையன்னு. சரி ரைட், நீ பேலஸ்க்கு வரணும்னா கையில ஹேண்ட் கப் போட்டுக்கணும், ஓகேவா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நான் மெர்மைட் பிரின்சஸ பார்த்தே ஆகணும்பா. சாப்பர் பார்த்துட்டு ஐயோ சஞ்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சே, அடே லூசு பையலே சொல்றத கேளுடான்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வருவானா. அந்த டைம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொன்ன சஞ்சி திடீர்னு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். என்னடா அவன் கைக்கு ஹேண்ட் கப் போட்டுட்டா, அவளுக்கு யாரு குக் பண்ணி கொடுப்பா, அதனால முடியாதுன்னு சொல்லி அடின்னு அடிச்சு திரிய விடுவான். அங்க இருக்கவங்க எல்லாம் அவன் நம்மளை எதிர்த்து சண்டை போடுறான், விடாதீங்க அம்மானா. உடனே சஞ்சி ஆடங்கொய்யாலைகளா, என்னைய மெர்மைட் பிரின்சஸ் கூட சேர விடாம பண்ணணும்னு பாக்குறீங்களாலே, உங்களை விட மாட்டேன்னு சொல்லி 5 செகண்ட் அங்க இருக்க அம்புட்டு வெத்தியும் பொல காட்டி பறக்க விட்டுருவான். சாப்பர் பார்த்துட்டு கதறுவான், ஏன்டா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்க, நீ இப்படி பண்ணினா எல்லாம் என்ன நினைப்பாங்க, அறிவிலியா உனக்குன்னு கேட்பான். நான் என்ன பண்றது, அவனுக்கு எல்லாம் எனக்கு விளங்க மாட்ட பார்த்தானுங்க, அப்புறம் எப்படி நான் சமைக்கிறது லூசு பயிலுகாம்பா. அப்ப சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க, சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி அடிச்சு போட்டுருக்காங்க பாருங்க அப்படி இப்படின்னு மாத்தி விஷயம் தெரியாம
தேவையில்லாம பொருளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பர் தான் பாவம் புலம்பி தள்ளுவான், ஏன்டா அப்படி பண்ற பாரு, இப்ப எல்லாருமே நம்மள குறை சொல்றாங்கன்னு. சரி நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போமா. முதல்ல நீ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி யோசிடா விளக்கண்ண. நீ பண்ண வேலையில பஞ்சாயத்து தான் ஆக போதுமா. உடனே சஞ்சய் காண்டாயி, ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குங்ஃபு பாண்டா இந்தா போண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அடிச்சில, அது மட்டும் ரைட்டானு கேட்டுட்டு ஆனா நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்ட சாப்பருமா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஐ நம்மள பாராட்டிட்டானேன்னு. அப்ப திடீர்னு அங்க ஒரு லேடி ஐயோ ஆத்தாடின்னு கத்திட்டு கிடப்பாளா. ஐயோ லேடிஸ்க்கு பஞ்சாயத்துன்னு சஞ்சய் அடிச்சு புரண்டு ஓடுவான். என்னன்னா அங்க ஒரு ஆளு கம்ப்ளீட்டா ரத்த கலரியா கிடக்குறானாமா. சஞ்சயம் பார்த்துட்டு பயங்கரமா பீதியாயி, டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்கம்மா. நான் தானே டாக்டர்னு சொல்லிட்டு நம்ம சாப்பர் வந்து பாப்பான். அது வேற யாரும் இல்ல, ஹச்சி. எப்படியோ அடிச்சு புடிச்ச நீந்தி இங்க வந்து சேர்ந்துட்டான் போல. என்னாச்சு உனக்கு, யாரா அப்படி பண்ணான்னு கேட்டவொடனே அவனும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். நீங்க எல்லாம் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தானே, உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்ன வச்சு செஞ்சுட்டாங்க பண்ணு புலம்புவானா. இரா என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பர் போய் செக் பண்ணுவான். உடனே அவன் பதறி போய், நீங்க எல்லாம் இங்க இருக்காதீங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, சட்டு புட்டுன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கூடிய சீக்கிரத்துல நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ்ங்க இங்க வந்து இந்த ஐலாண்ட பயங்கரமா அட்டாக் பண்ண போறானுங்க, யூகோ கிங்டமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவான். அப்படியே கட் பண்ணா இங்க நெப்டியூன் கிட்ட இந்த மாதிரி பிரின்சஸ காணோம், யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம பைரட்ஸ் எல்லாருமே ஏதோ மலை மாதிரி வந்து டவர்ல விழுந்துட்டு கிடக்குறானுங்க, ஏதோ சரியில்லை எனிமீஸ் எல்லாம் அட்டாக் பண்றானுங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திட்டு கிடப்பானுங்களா. அவருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, அவரோட பொண்ணு ஷிரஹோஷியா யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மனுஷன் பீதியாகி பேதியாயிருவாரு. யாரோ வந்து வேலையை காமிச்சிட்டானுங்க. பாவம் சூப்பு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஏன்னா இது எல்லாமே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா நடக்குதா அப்படின்னா பழி பூரா இவங்க மேலதானே வந்து விழும், என்ன பண்றதுனே தெரியலையேன்னு புலம்பி தள்ளுவான். ஜோரோ ஒன்னும் இல்ல எல்லாத்தையும் வெட்டி வீசிடுறான். அந்த டைம் அந்த டோர் வழியா டெக்கன் தூக்கி வீசினானே பைரட்ஸுங்க, அவனுங்க எல்லாருமே நாங்க உங்க எல்லாத்தையும் கொல்லணும், எப்படியாச்சும் கேட்டையும் ஓபன் பண்ணி விடணும், அப்பதான் நாங்க உயிரோட தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு பொறுமையா நடந்து வருவானுங்க. ஜோரோ சரி ரைட்டு சண்டை போட்டுலான்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். அதே நேரம் இங்க பிரின்சஸ் ஒரு வழியா ஷார்க்கை யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டால, இனி ஷார்க்குள்ள இருந்து வெளியில வா, வந்து எல்லாத்தையும் நல்லா ஜாலியா பாருன்னு சொல்லுவான். ஆனா அவளுக்கு பயம், நான் இப்பவே இங்கே உள்ளே ஒளிஞ்சுக்கிறேன்பா. சரி 10 வருஷம் கழிச்சு வெளியில வந்திருக்க, எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு கேட்பான். அவளுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சுக்குது, ரொம்பவும் பயமா இருக்குதாமா. லூஃபி பார்த்துட்டு, ஏமா நீ அந்த டவரை விட்டு தாமா வெளியில வந்த, ஏதோ இந்த உலகத்தை விட்டு வெளியில போன மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க, உன்னோட அலும்பு தாங்க முடியலமா. ஆனா அவன் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஜாலியா ரசிக்கிட்டே வருவா. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தானே முதல் டைம் வெளியில வந்து இதெல்லாத்தையும் பாக்குறா, அவளுக்கு ஏதோ அட்வென்ச்சர் பண்ண மாதிரி இருக்குது. சரி நீ சீ ஃபாரஸ்ட்டுக்கு தானே போகணும்னு சொன்னேன், அங்க என்ன அவ்வளவு ஜாலியா இருக்குமா நீ கேப்பான். அவ சிரிச்சுக்கிட்டே அது ஒரு கிரேவி ஆடும்பா, அதை பில் பண்ணதுல இருந்தே அவ போகாத ஒரு கல்லறை ஒண்ணு இருக்காமா, அங்கதான் அவ போகணும்னு 10 வருஷமா ஆசைப்பட்டு இருந்தா. சொல்ல போனா இப்பதான் அவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி டீப் சீல இருக்க அந்த சீ ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு கல்லறைக்கு முன்னாடி நின்னுகிட்டு, இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகுது, பிரின்சஸ் நல்லா வளர்ந்துருப்பாங்க, உங்களால தான் இந்த ஐலாண்டு சிறப்பா செழிப்பா இருக்குது, பிரின்சஸ் ஷிரஹோஷி இன்னுமே டவர்ல தான் இருக்காங்க, அவங்களுமே உங்களை கண்டிப்பா மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஜிம்பை குயின் ஒட்டகைமே கல்லறைக்கு முன்னாடி நின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா பிரின்சஸ் அவங்க அம்மாவோட கல்லறைய பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கா. ஏன்னா அவங்க இப்ப உயிரோட இல்ல, அவங்கள நினைச்சு ஜிம்பை பயங்கரமா ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.